தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவரோட படங்களில் இருக்கிற சின்ன சின்ன எமோஷன்ஸ் நம்ம அந்த திரையை விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதும் நம்மளை அதுக்கப்புறம் தான் யோசிக்க வைக்கும். என்னமோ பண்ணிட்டார் இந்த மனுஷன் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ வந்து ஒரு பட்ட பெயரே வந்துருச்சு, மென்மையான இயக்குனர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மென்மையான இயக்குனர் திரு பிரேம்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்று தான் நான் ஃபோனில் கூட நேற்று தான் பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அது அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல. அதனால் கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ், அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளராக பசங்க படம். அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்து சாரே நடித்தாங்க, நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். தயாரிப்பாளரும் அவங்க தான். அந்த படம் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும் போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படம், அதாவது சசி சாரும் ராஜமுருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னொன்னே சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும். அதோட கதை என்ன, ஜானர் என்ன, அதோட பட்ஜெட் என்ன, எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நேற்று ஆக்சுவலாக என்ன படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவசியம் இல்லை, நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விழாவின் நாயகன் ஷால்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரியே ரொம்ப மென்மையாக பேசிட்டு, மைக்குக்கு வலிக்காத அளவுக்கு பேசிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சினிமாவை வந்து சமூக குரலாக மாற்றி சினிமாவுக்கு தேவையான அழுத்தமான கதைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற, தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கிற, வெற்றி படம் நான் சொல்லும்போது வெறும் ரிவ்யூஸாக மட்டும் இல்லாமல் வணிகமாகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று 2 படம் பார்த்தேன். நேற்று காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியாக நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த ஸ்டில்லு பார்க்கணுன்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணுன்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக அதை வச்சுருப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய மவுன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்த்தோம், எல்லாம் என் அசிஸ்டன்ஸோடு சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டண்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே இந்த 6 மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா,
இரண்டு படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா, இது தப்பா, இந்த முடிவு, இந்த 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 வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டக்குள்ள ஓட்டி பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு இருள் உன்னை சூழும்போது நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும், இந்த படம், இந்த முடிவு எப்படி தான் போக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல. அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்லாம் யோசிக்கிறேன், இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும் போது, எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன், என்கிட்டேருந்து என்னை மீறி என்னோடய நிலத்தை பிடுங்குற, ஏன்னா என்னோடய நிலத்தை பிடுங்குற, என் உடல் உறுப்புகளை பிடுங்குற, எல்லாத்தையும் நீ பிடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேனோ இல்லையோ, பட் நான் உன்னையை எப்படி வென்றெடுக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியாக நான் உனக்கு, நீ என் இதயத்தை பிடிங்கிட்டு போகிற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும்போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது நான் என்னோட உதவி இயக்குனர்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒன்று தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காத. ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு, எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர், தொடக்க காலத்திலேருந்து அது காட்டப்பட்ட நேரத்திலிருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு, ஒரு பூனையை காப்பாற்றினவன், ஒரு எலியை காப்பாற்றினவன், ஒரு எறும்பை காப்பாற்றினவன், ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போசரை பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போசரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள், அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த மனிதர்கள் அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை வந்து இந்த படம் வந்து மயிலாடு செஞ்சுருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோட முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமாக வந்து சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும். தொடக்க காலத்தில் நான் வந்து சசிகுமார் சாரில் பயப்படுவேன், இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறாலும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட யாரும் பண்ணாத, எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தார். நந்தன் ஒரு உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ வந்து மயிலாடுற உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு என் அசிஸ்டன்ட் சொல்லும் போதே, கதை யோசிக்கும் போது சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்ரா, கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, அப்படியே கோயில்பட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி, குரூப் சொன்ன மாதிரி உங்களை தவற விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ சாண்டோல்டன்
இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டே வைப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் ஓ நெஞ்சில் விழுந்து விழுந்துருக்குல அது கேட்டே வைப்பாங்க. சாண்டோட எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா சாண்டோடன் எப்போவுமே வந்து சின்ன வயசில் நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து அந்த ஒரு ஒரு தரையை தட்டி பாட்டு பாடியிருப்போம். நம்ம கூட ஒரு அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சான்றோடன் தோணுவார். அவருக்கு இந்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை வந்து என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க அவர் சொல்கிற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவ்யூ சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார். தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் வந்து சார் என்ன படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பிராது போல இருக்க அப்படிம்பார். ஒன்றும் இல்லை தம்பி சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேகாக இருக்குது அப்படி இப்படிம்பார். சரி உங்கள் படம் எப்படின்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம் எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா தம்பி எப்படி வந்திருக்கு ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பார். அந்த ஒரு ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல அது வந்து நிச்சயமாகவே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு. அப்புறம் ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது எழுத்தாளனாக இருக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில் காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட கதை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் நானும் இருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியாக போகும்போது, ரிப்போர்ட்டராக போகும்போது, கொலை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகைகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் விட்டல அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரியுவாங்க. அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துரும். ஆனால் அதுக்குள் அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைகுனியை வச்சு
ஒரு படத்தில் இருக்கிற ரொம்ப டீட்டெயிலான பல விஷயங்களை மாரி செல்வராஜ் சார் இப்போ நம்மக்கிட்ட பேசினார். கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்கும்போது என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய இந்த ஸ்பீச் மூலியமாகவே நமக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ சார் உங்களுடைய சப்போர்ட்க்கு. இவர் சினிமாவுக்கு வந்த சமயத்தில் தான் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை வந்து ரீரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட எமோஷன், என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஆக்ஷன், இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத இவர் ரொம்ப தெளிவாக இவரோட படங்களில் கொடுத்துக்கிட்டே வராரு. இயக்குனர் லிங்குசாமி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முருகன் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் அவர் கூட இருக்கிறதுக்கு மில்டன், நான், இவரோட டேரக்டர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறுபடியும் அவரோட வச்சு படம் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் அலுவலகத்துக்கு வந்து உங்கள் படம் முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க. அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், முருகன்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். உண்மையிலே வந்து நன்றி சார். முருகன் வந்து என் கூட வந்து பீமா, பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணார். முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும். என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க, ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாகு, ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு. அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. பையாவிலையும் சரி, ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஆனால் மாறி சொன்ன மாதிரி நான் துளி கூட அதிலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் இந்த படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். இருந்தாலும் இப்போவே சொல்கிறேன், எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக ஆகச்சிறந்த படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெய்லரில் இருக்குது. மிக அற்புதமாக இருந்துச்சு. சசிகுமார் சார் வந்து என்னென்னா, ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஜனங்களுக்கு வந்து தன்னைக்கிட்ட இந்த ஓன் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து அவரை வந்து சசிகுமாரில் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்திலையும் ஜனங்கக்கிட்ட எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது சார். அது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு, அந்த இன்னசென்ட், அது வந்து எப்பயுமே இழக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தகுதி. வாழ்த்துக்கள் சார். அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமகேந்திர சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்குது. அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும், அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துச்சு. சதுரங்க வேட்டை அந்த படத்தில் தான் இந்த மியூசிக் டைரக்டரு நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. சரியான படங்களாக பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். குரு சோமசுந்தரம், ஜோக்கர், மறுபடியும் கூப்பிட்டோன்னா வந்திருக்கீங்க, நன்றி. இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. நாளைக்கு நான் படம் பார்க்குறேன். நிச்சயமாக ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மாறி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மாரியுடைய காலம். அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னென்னா மிக ஆகச்சிறந்த ஒரு படம். உங்களுக்கு முன்னோடி மணிரத்னம் எனக்கு ஹீரோன்னா, அவர் மேடையில், பாலா சார் மேடையில் மணிரத்னம் சொல்கிறார் என்னுடைய ஹீரோன்னு சொல்லி. உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமான முன்னோடி அவங்க தான். இந்த விழாவே மிக அற்புதமான விழா. என்னுடைய குருநாதர், நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய நீரக்ஷா, ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே. வரட்டும் சார், பார்த்துக்கலாம் சார் அடிப்பார். எனக்கு சண்டைக்கோழியும் கூட ஒர்க் பண்ணார், வேட்டை ஒர்க் பண்ணார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். ஸோ ஹாப்பி. ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்துட்டீங்க, பயமாகவும் இருக்குது. மைலாட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த படம். ராஜமுருகன் அவர்களுடைய முதல் படம் குக்குலேருந்து திங்க் மியூசிக் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து 3 to 4 times பார்த்துட்டேன். எத்தனை முறை பார்த்தாலும் முதல் தடவை பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு எமோஷன், சிரிப்பாக இருக்கட்டும், எமோட்டாகி அழுகிற இடமா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வந்து புதுசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ரொம்ப ரசித்து இந்த படத்தை பார்த்தேன். அம்பேத் சாரோடைய தொடர்ந்து எல்லா படங்களும் திங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் சார். ஒலிம்பியாவில் வந்து ரொம்ப ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர்.
பார்த்து ரொம்ப செலக்டிவாக கதைகளை கேட்டு இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து சான் ரோல்டன் ஹீ இஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் திங்க் மியூசிக். அவருடைய முதல் படம் முண்டாசுப்பட்டி, வாய்மொழி பேசுவோம், சதுரங்க வேட்டையிலிருந்து தொடர்ந்து ஏறக்குறைய அவருடைய மோஸ்ட் ஆஃப் தி ஹிட்ஸ் வந்து நம்ம கொலாபரேட் ஆகிட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். மைலாடில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடல்களும் வந்து ரொம்ப ஃபேவரட். பாடலாசிரியர் யுகபாரதி சார் அவருடைய வரிகளில் எல்லா பாடல்களுமே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி ஃபுல்லாக வந்து ஹிட் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் சசிகுமார் சார் அண்ட் சைத்ரா, குரு சார், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே இல்லை. எத்தனை முறை பார்த்தாலும் வந்து இந்த படத்தை அதான் ஏற்கனவே ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசித்து பார்த்தேன். ஸோ ஹாப்பி. இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய பேசிட்டீங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது திங்க் மியூசிக் சந்தோஷ் பேசலாம் செய்வாரா? அந்த மாதிரி உங்கள் சேவை தமிழ் சினிமாவுக்கு தேவை சார். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வாங்க. அடுத்ததாக இவரோட நண்பர்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ரொம்ப முக்கியமான இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ முதல் வரிசையில் பார்த்தோம்னா அவ்வளோ இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்ததுக்கான ஒரே காரணம் வந்து ராஜமுருகன் சார் மட்டும்தான். அந்த வரிசையில் இந்த படத்துக்கு ஆதரவு தருவதற்காக டைரக்டர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மயிலாடு படத்தை பற்றி பேசும் முன்னாடி நான் கொஞ்சம் ராஜமுருகன் சாரை பற்றி பேசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், வட்டியும் முதல்ல தான் அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது அதை பற்றி பேசுவாங்க. நானும் அதை விகடனில் படித்தப்போ யார் இவர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, இயல்பான நகைச்சுவை, அதில் கொஞ்சம் இலக்கியம், ஜனரஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இவரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல. அப்போ பல்வேறு காரணங்களால் எனக்கு அவரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சந்திக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது படங்கள்லேயும் அந்த எழுத்துல இருந்து அதே விஷயம் இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சுருந்தேன். இவர் எப்படியா சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறதுன்னு. நான் சந்திக்கவே இல்லை. அப்புறம் ரீசெண்டாக இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மில்டனுடைய ஆஃபீஸில் தற்செயலாக நான் ராஜ்மோகனை மீட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அவருடைய படைப்புகள், படங்கள், அப்புறம் கடைசியாக அவர் எடுத்த படம், அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இலக்கிய பற்றிய அறிவு. எனக்கு இலக்கிய பற்றி பெருசாக அறிவு கிடையாது. லிங்கசாமி தான் எனக்கு சில கவிதைகளெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். வசந்தபாலன் சில புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்புறம் விஜய் மில்டனை சந்திக்கும்போது சில விஷயங்கள் தெரியும். இவ்வளோதான் நமக்கு இலக்கிய அறிவு. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவை கலந்து பார்க்குறாரு. ஒரு நகைச்சுவை கேட்டால் பயங்கரமாக சிரிப்பார். அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். இப்போ கூட சொன்னால் சிரிப்பார். இவர் சொன்னார் இல்லையா, உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் பேனர் வச்சுருக்காங்கன்னு, அது ஞானவேல் சார் சொன்னார், நீங்கள் தான் ஆள் வச்சுருப்பீங்க அப்படின்னாரு. அவனே வச்சுருப்பான் ஆள் வச்சு அப்படின்னாரு. இது நகைச்சுவை அவர் பயங்கர ரசிப்பார் தான் அப்பயே நான் நினச்சேன். அப்படி அவருக்குள்ள ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவை இருந்து அதுதான் அவருடைய கோமாளி படத்தில் வந்து வெளிப்பட்டுச்சு. அந்த படம் பார்த்துட்டு திடீர்னு இந்த படத்துக்கு நீ கூப்பிட்டார். அவர் இந்த படம் போடுறேன் சார் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்குள்ள ஒரு டவுட்டு தான், நம்மளை எதுக்கு ஒரு இந்த படத்தை கூப்பிட்றாரு, மில்டனை கூப்பிட்டா ஓகே, நம்மளாம் அதுக்குன்னு நினச்சேன். சரி போயிருந்தேன். கரெக்டாக அங்கே ப்ரொடியூசர் எல்லோரும் ரிசீவ் பண்ணார், அம்பேத்குமார் சார். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். அவர் பார்வையிலே தெரிஞ்சு இவனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம், இவனுக்கும் இந்த டீமுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட படத்தை பற்றின கருத்துக்களை பரிமாறினேன். உண்மையிலே எனக்கு வந்து படம் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ரசிகன் மனப்பான்மையிலே படம் பார்த்து நான் பழகிட்டேன். எனக்கு வந்து நம்ம ஒரு டைரக்டர், நம்ம படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு பார்க்க தெரியாது. எந்த படம் பார்த்தாலும் அப்படியே ஒரு ரசிகன் மனநிலையில் தான் படத்தை பார்ப்பேன். இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணுதா, படம் போர் அடிக்குதா, ரொம்ப கருத்து சொல்லுதா அப்படின்றத மைண்டில் போயிட்டே இருக்கும். எங்கேயாவது லேக் இருக்குதா, இப்படி தான் ஒரு ஆடியன்ஸாக படம் அப்போ கூட டைரக்டராக பார்க்க மாட்டேன், ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுத்துச்சு. ஆகா, ராஜமுருகன் மீண்டும் அவருடைய ஃபார்மில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு. கோமாளியில் ஆரம்பித்து
ஈவன் ஜப்பான் கூட நான் சொல்லுவேன், ஜப்பான் ஆகட்டும், இப்போ இந்த படம் எல்லாத்துலேயும் ஜோக்கர் தான் கோமாளின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜோக்கரில் ஆரம்பித்து குக்கு, அதுக்கப்புறம் இந்த படம் வரைக்கும் அவரது கேரக்டர் எல்லாமே அவருடைய கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. நம்ம மாரி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கேரக்டருக்குள்ளே கலந்து அது ஒரு ஹீரோவாக்கி தான் அவர் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை அவர் ஜோக்கர்லேயும் பண்ணியிருந்தார், குக்குலேயும் பண்ணியிருந்தார், இந்த படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பண்ணுற படைப்புக்கு அது என்ன படமாக இருந்தாலும் சரிதான், அந்த படத்துக்கு நாம் நியாயமாக இருந்தாலே போதும், அந்த படம் சிறப்பாக வந்துடும்னு அதை அழகாக பண்ணியிருக்கீங்க சார். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. நிறைய இடங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிற பகடி, அவர் பண்ணியிருக்கிற நையாண்டிகள் எல்லாமே சிரிப்பு வர வச்சுது. எக்ஸ்ட்ரானரியான செகண்ட் ஆஃப், ரொம்ப அருமையான ஒரு செகண்ட் ஆஃப், எதிர்பார்க்காத செகண்ட் ஆஃப் இருந்துச்சு படத்தில். ஸோ அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாகவே கமர்ஷியலாகவும் அந்த படம் ஹிட் அடிக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முக்கியமாக சொல்கிறாருந்தா படத்தினுடைய ஹீரோ சசிகுமார் சார், இவரையும் நான் அப்பப்போ எங்கேயாவது சந்திக்கிறது தான் ஃபங்க்ஷனில். ஒரு படத்துக்குள்ளே போகும்போது அந்த படத்துக்கு தன்னை முழுசாக ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறதால அழகாக ஒப்படைச்சிருக்கிறாரு. அது அவருடைய சமீபகால படங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. இந்த படத்தில் அது கூடுதலாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மியூசிக் டைரக்டர் சார், உண்மையிலே படம் பார்க்கும்போது மியூசிக் வந்து நமக்கு வந்து தோணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரீ ரெக்கார்டிங்கில். இவர் பாடல்களை தாண்டி ரீ ரெக்கார்டிங்லையும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிரோஷா சாரும் ரொம்ப அருமையான அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி ஹீரோயின் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் தான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிற வரப்போகிற இன்னொரு படம். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ், கிட்டத்தட்ட நம்ம ட்ரெய்லர், அப்புறம் பாடல்கள், அந்த பாடல்களில் இருக்கிற அந்த சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எது இதில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எது வந்து ரியல் லொக்கேஷன் அப்படின்றது தெரியாத மாதிரி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட நல்ல விஷயம் அப்படின்றது சினிமாவில் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா அது வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் டைரக்டர் பால்ராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்கே உள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து மேடைகளில் வந்து அதிகமாக பேசி பார்க்கல. ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து சாரோட வெப்சீரிஸ் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு அவரே சாரே வந்து என்னை கூப்பிட்டு இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செய்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ரொம்ப நன்றி. கதை சொல்லி அப்படின்னு சொல்லி டைரக்டரை எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் படத்துடைய எடிட்டரையும் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த படத்துடைய எடிட்டர் திரு சத்யராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜமுருகனுக்காக தான் பண்ணேன் நான். ஏன்னா ஒரு ஜப்பான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா அது ஒரு இப்படி ஒரு எமோஷ்னலாக இருக்கார், எனக்கே ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அவர் அடுத்த கதை அதை பற்றி பேசும்போது நாங்கள் அவர் எழுதிட்டு இருக்கும்போதுலேருந்தே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா சரி இதை எப்படியாச்சும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக கொடுக்கணுன்றது என்னுடைய முதல் எண்ணமாக இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் எடிட்டராக, அதாவது என் எடிட்டிங் நல்லா தெரியணுன்ற ரீசனுக்காக நான் இந்த படம் பண்ணல, அவருக்கு வெற்றி படம் கொடுக்கணுன்னு தான் பண்ணேன். தேங்க்யூ சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் நான் ரொம்ப நன்றி. அம்பேத்கருக்கும் ரொம்ப நன்றி சார். ஷான் ரோல்டன், personally wonderful album and background score Shan, thank you so much. And Nirav sir, technicians இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப நன்றி. சசி சார் அண்ட் சைத்ரா, நான் ஒரு சீன் எடிட் பண்ணும்போது ஒரு கேரக்டரோட ஒரு 2-3 தடவை பார்த்தா தெரிஞ்சிடும் எனக்கு. ஓகே, இல்லை இந்த ஷார்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். யூஸ்வலாக நிறைய ட்ரிம் பண்ணுறதுக்கு எடிட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இந்த படத்தில் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கும் டைரக்டருக்கும் ஒரு கான்வர்சேஷனே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா
இது வெற்றி படமாக ஆகும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து இல்லை நீங்கள் லென்த்து கொஞ்சம் கடன் பண்ணலாம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான கான்வர்சேஷன் எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் நடக்காது. ஸோ ஆனால் நான் சொன்னதை நம்பி வச்சுருக்காரு. படம் வெற்றி பெறலைனாக்க அது அதுக்கு நான் ஒரு காரணமாக ஆகிடுவேன். அப்படி ஆகக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். February 13th இந்த படம் தியேட்டரில் எல்லாரும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. முக்கியமான ஒரு நபர், தமிழ் சினிமாவுக்குன்னு தனி அடையாளம் கொடுத்த இயக்குனர். ரியல் அண்ட் ரா எமோஷன்ஸை எவ்வளோ தூரம் ஸ்க்ரீனில் மக்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்ட் கிராஃப்ட்மேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ் சினிமாவை பற்றி இந்தியா முழுக்க பேசுகிறாங்க அப்படின்னா அதில் முக்கியமான இன்னொரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு சத்தியமாக இவரை பற்றி அறிமுகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு இருக்கா அப்படின்றதும் தெரியலை. திரு பாலா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இயக்குனர் திரு பாலா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாறி ஸ்டேஜில் பேரை சொன்னோடனே மாறி சொல்கிறாப்புல, கொஞ்சமாக 2 வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்ட்ரோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலைன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு மாரி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார், வெங்கடேஷ் சார், நான் நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களுக்கு கவனிக்காம விட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களாக வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேலும் பேசுகிறாப்புல. குரு எங்கேயோ 2-3 இடத்துல பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. பாக்கி எல்லோரும் சினிமா நடிகர் மாதிரி அப்படின்னுவாங்க, கண்ணு சிமிட்டுவாங்க, எதுவுமே இல்லை. நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர் தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகனை சொல்லணும்னா படம் குக்கு. நான் ஞானவேல் வந்தாப்புல என்னன்னு தெரில. நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துடும், பஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கான்னு சொல்லி அடைக்க வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது. அப்போ படம் குக்குன்னு பேர் வச்சாப்புல. 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலாட். பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங்? ராசாதி ராஜா. அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கேன்.
டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை நான் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம், இல்லைன்னா வேறு ஆளாக அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்குள்ளே நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குறம்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய வேண்டுதலாகவும் இருக்குது. விழாவில் நாயகன் சாம்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறாப்புல, பாரதி சொல்ல வேணாம். அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குன்னா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்மலாம் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல, அப்புறம் கொஞ்சம் வற்புறுத்தினதுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் இது படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன்னே 13ஆம் தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன், தேட்டரில் பார்த்துருந்தேன், இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராஜமுருகன் நேற்று கூப்பிடும்போது போக முடியல, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துடலாம். ஸோ படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னைய கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோட, கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி, கொஞ்சம் லேசான மனசோட போகிறது. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது, 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோடய வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராஜமுருகன், அடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீ மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப திருப்பி எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள், நன்றி. சார் பாலா சார், ரொம்ப நன்றி சார் இங்கே வந்ததுக்கு. அதை விட மிகப்பெரிய அவார்டே சார் சொன்ன ஒரு வார்த்தை தான், என்னைய வந்து இப்போ வழிகாட்டியாக வந்து மாரி செல்வராஜ் வச்சுருக்காரு அப்படின்றது. ஸோ அது இந்த இடத்துல சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அடுத்ததாக இந்த மாதிரி படம் ரைட்டிங்கில் வந்துடும், எழுதிடலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ஓகே, இதெல்லாம் முடித்து ஃபைனல் டிராஃப்ட்டும் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதை போய் ஏதாவது ஒரு ஹீரோட்ட சொல்லலாம், ஹீரோ ஒத்துப்பார்.
அதுக்கப்புறம் நம்ம போய் தேடி பார்க்க வரவர் வந்து ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி படம் எடுத்தால் என் படம் வெளியே வராது, சென்சாரில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல சிக்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்பவே பயம் இல்லாமல் துணிச்சலோட ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர் திரு அம்பேத் குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மயிலாட் திரைப்படத்தின் இசை விழாவிற்கு வந்திருக்கின்ற, முதலில் நன்றி சொல்ல இருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் உங்கள் அனைவருக்கும் ஒலிம்பியா மூவி சார்பாக எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மயிலாட் திரைப்படத்துக்கு பத்திரிகை நண்பர்கள் அல்லாத இந்த படம் வெற்றி படமாக வேண்டும் என்று வாழ்த்து வருகை புரிந்து மிக சிறப்பான முறையில் ஒரு நகைச்சுவையாகவும் இந்த படம் வெற்றிக்காகவும் வாழ்த்திய மிக பிடித்த இயக்குனர் அருமை அண்ணன் பாலா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் லிங்குசாமி அவர்களுக்கும், தம்பி மாரி அவர்களுக்கும், மற்றும் ஞானவேல் சார், வெங்கடேஷ் சார் மற்றும் பிரேம் சார் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும், எனது அயலான் ரவிக்குமார் சார் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்த அருமை அண்ணன் யுகபாதி சார், மணங்கொத்தி பறவையிலிருந்து இந்த படம் வரை ஒலிம்பியா மூவிஸ் தயாரிக்கின்ற அனைத்து படத்திலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்தபடியாக படத்தின் ஒளிப்பதிவாளர் அருமைக்குரிய அண்ணன் நீரோஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தின் எடிட்டர் சத்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன் அவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படம் இசை நாயகர் அருமை நண்பர் ஷான்ரோடன் சார், உங்களுடைய உழைப்பு எனக்கு மிக நன்றாக அறிவேன். அது மட்டுமல்ல, மற்ற படங்களை காட்டிலும் ராஜமுருகன் சாருக்காக நீங்கள் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்றது அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்ப முதலிலிருந்து இன்று வரை எங்களுக்கு துணை நிற்கின்ற திங்மிஸ்டர் சந்தோஷ் நண்பர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் எனக்கு பார்த்திங்கன்னா ஜோக்கர் படத்துக்கு அப்புறம் நல்லா தெரியும். யுகபாதி அண்ணன் வீட்டில் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்சி சட்டமன்றம் ஒரு முறை நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் எங்கே இருக்கீங்க கேட்டார். சார் இப்போ தான் சட்டமன்றம் முடிஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் சார், நான் மீட் பண்ணலாமன்னாரு. ஜிப்சி கதையை சொன்னார், உடனே பண்ணலாம் சார். நான் ஜிப்சி படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது தோல்வி படம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிப்சி வெற்றி படம் தான். அது கொரோனா காலத்தில் வந்ததுனால அந்த படம் கலெக்ஷன் ரீதியாக கம்மியாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் ரிலீஸ்க்கு அப்புறம் சார் மீட் பண்ணலாம்னாரு. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார்னு ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆஃபீஸ் ஒரு கதை இருக்குது சார், பண்ணலாமான்னு கேட்டார். சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் சார்னாரு. ஓகே சார்ண்ணா. கதை லைன் சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. கதையோட லைன் பார்த்தீங்கன்னா பிளான் ஏ பிளான் பி, ஒரு விஷயம் ஒரு சாமானிய மனிதர்கள் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் சார். அதில் பிளான் ஏ பிளான் பின்னு சொல்கிறாங்க. அந்த பிளான் ஏ பிளான் பிக்கு 2 டீம் அனுப்புகிறாரு. அதில் 2 டீம்லேயுமே ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் நடக்குது. அது எப்படி முடியுது, இதுதான் சார் கதை அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு சார் மீட் பண்ணலாமான்னாரு. சரி சார் மீட் பண்ணலாம். இந்த படத்தோட எடிட்டர் மட்டும் சத்யராஜ் போட்டுக்கார் சார்னாரு. என்ன சார்ண்ணா? சரி சார் போட்டுங்கன்னாரு. சரி ஓகே சார்னு போயிட்டோம். திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வந்தார். சார் மீட் பண்ணலாமாண்ணா? மீட் பண்ணலாம் சார். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான்ரோடன் போட்டுக்கார் சார். என்ன சார்ண்ணா? ஆமாம் சார் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி சார் போட்டுக்கலாம் சார். திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு வந்தார். சார் மீட் பண்ணலாமான்னாரு. மீட் பண்ணலாம் சார். கேமராமேன் நீரோஷா போட்டுக்கலாம் சார். நீரோஷா யார் சார்? இந்த துணிவுலாம் பண்ணார்ல சார். சார் என்ன சின்னதாக சொல்கிறீங்க, நீட்டிகிட்டே போகிறீங்களா அப்படின்னா. இல்லை சார் பிளான் ஏவும் இல்லை பியும் இல்லையா சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கத்தி வந்தார். சார் மீட் பண்ணலாமான்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. படத்தோட ஹீரோ சார்
சசிகுமார் சார் போடலாமானார். அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. இவ்வளோ பெரிய டீம் போடும்போது இந்த படத்துக்கு மெயின் ஆள் ஒருத்தர் தேவைப்படுது, அது சசிகுமார் சார் இருந்தால் தான் இந்த படம் இன்றைக்கி ரீச் ஆகும். அயோத்தியா இருக்கட்டும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலியாக சரி, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்த படம் த மயிலாட். ஸோ இந்த படம் நான் வந்து கிட்டத்தட்ட சந்தோஷம் சொன்னார், 4 தடவை பார்த்தேனாரு. நான் இந்த படம் 10 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். முதல் தடவை எப்படி பார்த்தனோ அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் மக்கள்கிட்ட போய்கொண்டு சேருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, சசிகுமார் சாரை பற்றி சொல்லணும். ரஜினி சார் ஒரு இதில் சொன்னார், நான் கேட்டேன், சசிகுமார் வந்து மீசை வச்ச குழந்தை அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் சார், நீங்கள் மீசை வச்சாலும் குழந்தை தான் சார், மீச்சை எடுத்தாலும் குழந்தை தான் சார். கண்டிப்பாக உங்களுடைய நட்பு நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே இந்த படம் வந்து மனித நேயத்தை பற்றி பேசுகிற படம். இந்த வேலை பார்த்தவங்க எல்லாருமே மனித நேயத்தோட வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். அது மட்டுமல்ல, இங்கே வாழ்த்த வந்திருக்கவங்களும் மனித நேயம் மனிதாபிமானம் உள்ள நல்ல உள்ளங்கள். நிச்சயமாக இந்த படம் அப்படி தான். மனங்கொத்தி பறவை யுகபாரதி எனக்கு தெரியும், நட்புக்காக எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இந்த படமும் ராஜமுருகன் என்ற நட்புக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அதே மாதிரி ஷான் ரோடன் சார் ராஜமுருகன் நட்புக்காக அவர் மியூசிக் பண்ண படம். உண்மையா சார்? இதுதான் நாங்கள் 2 பேரை பேசுறது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஆரம்பம் முதல் முடிவு வரை வந்தது. இந்த படத்துக்காக நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிகைன்னா சைத்ரா. அவங்க வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ கிராமத்தில் வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க, விவசாய வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன 2-3 ஹீரோயின் சொன்னேன். அப்புறம் சொன்னார், இல்லை சார் சைத்ரான்னு வந்திருக்காங்க கன்னடத்தில் சைடு ஏ சைடு பின்னு படம் சார், பாருங்கள் அதில் ஒரு கேரக்டர் இருப்பாங்க சார். அப்போதானே அதுக்கப்புறம் பார்த்து சரி ஓகேன்னு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ராஜமுருகன் சார் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாரோ அதை விட அதிகமாக பண்ணிட்டீங்க. ஸோ படம் மனங்கொத்தி பறவை, ஜிப்சி, டாடா, கழுவேத்தி மூர்க்கன், டிஎன்ஏ, இந்த மாதிரி படங்கள் கண்டென்ட் முக்கியமான ஒரு படங்களாக தான் நான் தயாரிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஒரு ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் எத்தனை படம் எடுப்புன்னு தெரியாது. ஆனால் மயிலாட் மாதிரி ஒரு படம் எடுப்படான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அனைவரும் இந்த படத்தில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பயங்கர எமோஷ்னலாக சார் பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள். கன்னட சினிமாலேருந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு என்ட்ரி கார்டுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு ஹீரோயின் வந்துடுறாங்க, இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அப்படி 3 BHK படம் மூலியமாக ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, இங்கே இருக்கிற நிறைய இயக்குநர்கள் பேசும்போதும் சரி, அவங்கள ரொம்பவே குறிப்பிட்டு சொன்னாங்க, இன்னொரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியம் மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோயின் சைத்ரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சாருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசினது, அண்ட் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது
ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள் நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார். அப்போது நான் ஒரு கன்னடா படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லை நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து அந்த மேனேஜர் மேம் சார் பெங்களூரில் இருக்காரு, உங்கள் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம், பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, ஸோ அப்போது தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தார், கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தேட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி இந்த படம் இவர் இஸ் த ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to know that such a big director came down to narrate this story to me. Angiradhu எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, என்ன பண்ணோன்னு நீங்கள் பண்ணுவீங்க சைத்ரா எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிலிருந்து இள்ளி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணுன்னா எங்கள் சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வபாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த 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 பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணார்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசணும், என்ன பேசினாலும் பரவாயில்ல. அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது ஐ திங்க் ஹி இன்ஃபார்ம்ட் ஆல் ஆஃப் தெம். நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் ஐ திங்க் it kept growing and I could speak and at least learn. So பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பற்றி ஆப்வியஸ்லி சொல்லணும், பிகாஸ் ஹீ இஸ் சச் அ பிக் டிரெக்டர், ஆக்டர், and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அ செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸில் நீங்கள் அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ அண்ட் யூ யூஸ் டு encourage me. I think that has gotten the best out of me. Adu sollana. I am fortunate to share screen space with Guru sir. I don't know, I'm very happy. இப்போ இந்த ஈவெண்ட்டில் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நன்றி மட்டும் சொல்ல முடியும். ஸோ ஷான், ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷான். இந்த சினிமாவுக்கு அந்த சோலே ஷான்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படி சொன்னார். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ அ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் த்ரூ அவுட். ஸோ அது எனக்கு I was very happy. So I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. எல்லாரும் சொல்ல மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வருது. அண்ட் அது I think I recently watched DNA also. So everything is so different. So இது கூட I think எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போகுது நினைக்கிறேன். So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, எல்லாருக்குமே நன்றி. So before I say thank you, I have to sing these lines because இது என்னோட யுகபாரதி சார் இருக்காரு. எனக்கு
தமிழ் தெரியாது, என்ன மீனிங் என்ன தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு அது, ஸோ தே எக்ஸ்பிளைன் த லிரிக்ஸ் டு மீ அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ராஜு சார். ஸோ ஐ ஹேவ் டு சிங் தோஸ் அண்ட் தென் I'll end this thing. Yes sir, please stand with our film. I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் மேம். பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஸோ படத்தில் தான் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்கன்னு பார்த்தா ஸ்டேஜ்லேயும் பயங்கரமாக பேசுனீங்க. முக்கியமாக எனக்கு கூட இந்த தமிழ்ன்றதை கரெக்டாக சொல்ல வராது, ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் அழகாக உச்சரிப்பு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கம்பல் பண்ணி தான் நிறைய பேர் பாட வைப்போம், ஆனால் இப்போ அவங்களே வந்து கம்பல் பண்ணி நீங்கள் எல்லோரும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தேன் வந்து பாயுது காதினிலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க, எக்ஸாஜரேட் பண்ணிலாம் நான் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அந்த நேரத்துக்கு. அதனால் கொஞ்சம் முதல்வன் ரகுவரன் மாதிரி இருக்கும் வாய்ஸு, அதனால் முயற்சி பண்ணுறேன். நல்லா இல்லை இருக்காதுன்னு நிறுத்திடுறேன், இல்லை நீங்கள் கூட சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே வந்திருக்கிற இந்த கலை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பிரமிச்சு நம்மளை பாதிக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்தவங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்து இந்த படத்தை வாழ்த்தியதற்கு. மயிலாட் படம் வந்து என்னோட கெரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஜோக்கர் படம் வந்து முதல்ல ராஜமுருகன் சார் வந்து என்னோட கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது எனக்கு. அப்போ அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னார். நம்ம குக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக இருந்தது படம். என்னை மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சும்மா வாங்கலேன் அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோம். திடீர்னு மீட் பண்ணுன்றாரு, கொஞ்சம் பிசிறு தட்டுதே அப்படின்னா. அப்புறம் டீ எல்லாம் குடித்தோம், கொஞ்ச நேரம் பேசினோம். வழக்கமாக ஒரு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிருப்பேன். நானும் பிரதீப்பும் பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வாட்டி சந்தோஷ் எங்கே காணாமல் போயிட்டான். இந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான். அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தார், பிரதீப் வீட்டில் தான். நானும் பிரதீப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்தார், மீட் பண்ணுமா அப்படின்னு அதே மாதிரி வந்தார். திரும்ப அங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு நாங்கள் ஏதோ பேசுகிறோம், பிரதீப் பேசுகிறான், அவரும் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று புரியுது, தட் அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காரு, ஆனால் நாங்கள் சொல்ல விடாமல் ரொம்ப அவரை என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் தயங்கி கிளம்பும் போது இந்த பாய்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 பாய் முடிஞ்சிச்சு. திரும்பினார் இப்படி தயங்கிக்கிட்டே, சந்தோஷ் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் கடைசியாக. சார் இதை முதலே கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும்போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. நம்மளை எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு சமநிலையில் அவர் கூட பழகிறவங்களை அவர் வச்சுப்பார். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஜோக்கருடைய ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் ஓகே குக்கு தான் நான் அவருடைய விஷயமா நான் பார்த்த படம். அதுக்கப்புறம் அவர் ரெப்யூட்டேஷன் தெரிஞ்சுது. அவரை பற்றி பேசும்போது மற்றவங்க அவர்கிட்ட பற்றி சொல்லும் போதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் அந்த ஜோக்கரோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் தேசிய விருது வாங்கும் சார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த படம் தேசிய விருது வாங்கிச்சு. அந்த படத்தில் ஜாஸ்மின் ஒரு பாட்டு, அந்த படத்தை நாங்கள் பாட்டெலாம் எப்படி பண்ணோம்னு சொன்னால் பயங்கர காமெடியாக இருக்கும். ப்ரொடியூசர் பதறியிருப்பார். அப்போ அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. ட்ரீம் வாரியர் நம்ம எஸ்ஆர் பிரபு சார்கிட்ட ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. என்னன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ஒரு உரையாடல் தான். அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி. இன்னும் இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் கூட அந்த டேரக்டருக்கான ஒரு மொமெண்ட் இருந்தால் அது எனக்கு புரியுது, அந்த உரையாடலாம் எனக்கு புரியுது. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறது இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து பொதுவாக என்னென்னா இந்த சோஷியலாக கான்சியஸான படம் அப்படின்னாலே இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்குது அப்படின்றதான் இப்போ பரவாயில்ல அந்த கருத்தாக இருக்குது. ஒரு சோஷியலி கான்சியஸான சோஷியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சோஷியலாக என்கேஜ் பண்ணும்பொழுது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்ணுறது இல்லையே, மனிதர்களாக தானே பண்ணுறோம். உயிரோட்டம் இருக்கிற மனிதர்களாக தானே நம்ம அணுகிறோம். ஒரு நல்ல புக்கு நம்ம கையில் கிடச்சிதுன்னா அதை படிக்கிறோம், ஒருத்தர் மனுஷன் தானே, உயிரோட்டம் இருக்கிறவன் தானே. ஸோ அதனால் வந்து மனிதர்களை வந்து இவங்கெல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது. எஸ்பெஷலி ஆஸ் அ மியூசிக் கம்போசர், சினிமேட்டிக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பாட்டு, லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்தில், ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சமநிலை தவறாமல் பொறுப்போடு பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ ரீலில் நடக்கிறதுனால
அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியாக பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரு நல்ல பாட்டு பண்ணணும், அன்பொலிட்டடாக இருக்கணும் ஆர்ட்டு, ஒரு கான்வர்சேஷன் வந்து டைரெக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது அதில் சில இது இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அதை பற்றின நிறைய இது இருக்குது. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மயிலாடு படம் வந்து அவர்கிட்டருந்து நான் எதிர்பார்த்த படம் என்ன அப்படின்னா, ஓகே இதில் ராஜமுருகன் சாரோட நையாண்டி இருக்கும், அவரோட காமெடி ட்ராக் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும்னு நினச்சா பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சமான படத்தை நான் பார்த்தேன். முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாமல் நான் பார்க்கும்பொழுது, ஓஹோ இவர் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு. இது நிறைய பேருக்கு பயத்தை உண்டுபடுத்து. ஏன்னா இது இந்த படம்லாம் சும்மா பொழுதுபோக்குக்கு தாங்க அப்படின்னு சாக்கு இருக்குது இப்போ சினிமாவில். பரவாயில்ல, எதுக்கு எதையாவது சீரியஸாலாம் எதுக்கு பேசுகிறீங்க, எதுக்குங்க ஆழமாக பேசுகிறீங்க, இன்னும் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது எதுக்கான சாக்கு அப்படின்னா, அறிவாளிகள் இந்த கமர்ஷியல்ன்ற வார்த்தையிலேருந்து தள்ளி நின்னதுனால உருவான ஒரு சாக்கு அது. அந்த சாக்கை இனிமேல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்துட்டார் நம்ம ஆளு, இனிமேல் அதை மாதிரி பேச முடியாது. அறிவாளிகள் மட்டும் இந்த ஜனரஞ்சகம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் பவராக மாறும். ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம நண்பர் மாரி செல்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய படத்தை பார்க்கும்பொழுது, இந்த விஷுவல் லாங்குவேஜையும் பார்க்கும்பொழுது, அந்த கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக வாழை படம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. நேரம் இருக்கான்னு கூட நான் கேட்கல, அந்த கண்ணியம் கூட இல்லாமல் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ணது என்னமோ அந்த படம் நம்ம கிளாஸ் எடுக்குதுன்ற ஸ்பேஸ்லேயே இல்லை, அந்த உலகத்துக்குள்ளே நான் அப்படியே தொலைஞ்சு போனேன். அந்த சின்ன பையனோட அந்த வாழ்க்கைக்குள்ளே, அவனோட மனசுக்குள்ளே, அவனோட உணர்ச்சிகளுக்குள்ளே நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்த ஒரு ரசிகனா அந்த படத்தை பற்றி நான் பேசின ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து எல்லாரும் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எங்கேஜிங்கான படம்ன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி குறிப்பாக நான் அதில் ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லணுன்னா யுகபாரதி சார் தான். அவரோட வரிகள் வந்து எனக்கு ஒரு மருந்து. அதாவது ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் தலைவலிக்குதுன்னா, ஆனால் வீட்டில் அம்மா வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று தடவி விடுவாங்க, அதில் சரியாக போயிடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹீலர் அவரோட வார்த்தையோட என் இசை பயணிக்கும்போது என் இசை வந்து இதெல்லாம் நம்ம தான் பண்ணுறோமா, இதெல்லாம் நடக்குதா நம்ம பாட்டில் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. என் மேலே ரொம்ப அன்பு இருக்கிற ஒரு மனிதர் அவர். எப்பயுமே எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. அதாவது நான் கேட்குற சில ஆர்வக்கோளாறான சில கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விஷயத்தில் பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோ இல்லை வந்து ஒரு மனிதனாக என்னுடைய நிலை என்ன அப்படின்னு என்னை நிறைய கான்வர்சேஷன் மூலமாக அவர் உணர வச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தை தயாரித்த அம்பேத்குமார் சார், அவரோட ஃபோன் கான்வர்சேஷனை பற்றி அவர் சொன்னார், நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ராஜமுருகன் சாருடைய படைப்பு மேலே, படைப்பாளியாக அவர் மேலே எப்படி ஒரு அபிமானம் வச்சுருந்தா, எப்பேற்பட்ட ஒரு அபிமானம் வச்சுருந்தா, சார் எதுவும் யோசிக்காதீங்க சார், நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, சூப்பராக உங்கள் பெஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள் சார், எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆத்மார்த்தமான ப்ரொடியூசர், அவர் ரொம்ப ஆர்கானிக் பீஸ் அவர். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அவர் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை. ஒரு மனிதராக தான் எனக்கு அவர் அப்படி தான் பழகியிருக்காரு. நானும் அவர்கிட்ட அப்படி தான் பழகிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒலிம்பியா மூவிஸில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் படமாக, காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய படமாக இருக்கும் சார் மயிலாடு அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நிறைய பேர் அண்ணா இன்னான்லாம் சொல்கிறீங்க. நம்மளுக்கு வந்து எனக்கு ரொம்ப நான் அண்ணான்னு சொல்லி பெருமைப்படுற ஒருத்தர் சசிகுமார் சார். ஒரு மனிதராகவும் சரி, ஒரு கலைஞனாகவும் சரி, நிறைய கற்றுக்க இருக்க அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு பேஷன்ஸ்னு எடுத்தால் ஒரு மலை மாதிரி இருக்கார். அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு, உள்வாங்கிட்டு, லேர்ன் பண்ணிக்கிட்டு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, கவனம்னு பார்த்தா அப்படியே காற்று மாதிரி இருக்கார். எங்கே வேணால் போகிறாரு, எப்படி வேணால் வராரு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். ஒரு இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்து இவ்வளோ சாதிச்ச அந்த ஒரு ஏர் துளி கூட இல்லாமல் ஹம்பிள்னு சொல்லலாம் எல்லாரை பற்றியும். அவங்களே கூட சொல்லிக்கிறாங்க சில பேர், நான் சும்மா சிம்பிளானவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க சில பேர். உண்மையிலே சிம்பிளான, மோஸ்ட் கிரவுண்டடான, நியாயமான ஒரு ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன். என்னோட அண்ணன் சசிகுமார் சார் இந்த படத்தை அதான் நான் அந்த எசகாதா பாட்டை பற்றி இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். எல்லா படத்தையும் பாட்டு பண்ணுறோம், தேன் சுடுறேன்னு ஒரு பாட்டு பண்ணுறோம், எழுத கதையோன்ற பாட்டு பண்ணுறோம். ஆனால் ஒரு நிஜமாகவே ஒரு கேரக்டர் தான் ஒரு பாட்டை வாங்க முடியும் நம்மகிட்டேருந்து. ஒரு டைரக்டர் சொல்லலாம் நல்லா பாட்டு போடு அப்படின்னு, நம்ம அறிவு போடணும்ல. ஆனால் ஒரு இமேஜை பார்க்கும்பொழுதோ, ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு வந்து முகைமழை பாட்டிலையுமே நான் அதை உணர்ந்தேன். ஒரு மாதிரி ஒரு ஹீலிங்கான ஒரு கேரக்டர். அதாவது ஒருத்தர் நல்லவர்னு நம்ம பார்த்தா நம்ப முடியணும்ல. சார் நான் ரொம்ப நல்லா சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி என்னடா இவன் ஏன் இப்படி பேசுகிறான், சைக்கோவாக இருப்பானோ அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் வந்து அவரை பற்றி எப்பயுமே எங்கெல்லாம் அவருக்கு ஏற்றம் இருக்க முடியுமோ அங்கே அவர் ஏறவே மாட்டார், இன்னொருத்தனை ஏற்றி தான் விடுவார் எப்பயுமே.
அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட இசையை பற்றி அவ்வளோ நேரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பட் எனக்கு தெரியும் அவர் அந்த படத்துக்கு பெரிய பலம்னு. அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்கள் சைடில் வந்து ஒரு 1000 யானைகள் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் சசி சாரோட ப்ரெசன்ஸை. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவுசெய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க, அவர் மட்டும்தான் பண்ண முடியும். வேறட்டையா பண்ணவும் முடியாது, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு மேஸ்குலைனான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வாழ்க்கையை முழுசாக பார்த்த ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சினிமாவில் ரொம்ப மிஸ் ஆகுது. நம்ம கல்ட்டுன்னு சொல்கிற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான். டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது. ஸோ அதனால் வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நிறைய படைப்பாளிகளுக்கு அவர் பெரிய ஒரு ஹோப்பாக இருக்கார். ஸோ ரொம்ப நன்றி சார். திரும்ப இந்த படம் நம்மளுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வாரத்தில் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ குரு சோமசுந்தரம் சார் அகைன் ஜோக்கரில் வந்து ஒரு சீன் இருக்குது. அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவர் முதல்ல ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஏன்னா மென்டல் மாதிரி இருக்கா அந்த ஆள் அப்படின்னு. திடீர்னு ஒய்ஃப்கிட்ட பேசும்பொழுது அப்படியே ஃப்ளிப் ஆவார். அதாவது சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர். நீங்கள் இப்போ கை கொடுத்துட்டு அங்கிட்டு போயிட்டு நீங்கள் அவர் கார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாலும் உரிமையோடு பேசுவார். பார்த்து கவனமாக போங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோட பேசுகிறேன் சார். சாரி சார். அந்த மாதிரி ரொம்ப உரிமையோடு இருக்கக்கூடியவர். அப்பப்போ அவரை பார்த்தா பயம் வரும். இந்த இப்போ எனக்கு பயம் வருது சார். சில வார்த்தைகளில் பல வார்த்தைகள் சார். சாரி சார். ஒரு மாதிரி பயமாயிடுச்சு சார் நீங்கள் வந்தோன்னே. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குநர்கள் எல்லாம் வந்தது ராஜமுருகனுக்காக தான். இவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை லார்ட் அப்படின்றது அந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மை லார்ட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மை லார்ட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மை லார்ட் அப்படின்றது
இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு. மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலாண்ண ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலாண்ணனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க, வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தவொடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. முதல் டேக் ஓகே, எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது 1 நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுனே, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசமுக்கு அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம்னு இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டர் பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னவுடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது, சார் ராஜ்மோகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது, இந்த மாதிரி ராஜ்முருகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார். அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட். நீங்கள் பாடினதை பார்த்து பயந்துறேன். எங்கள் ஏற்கனவே சிங்கர் வேறு, நானே அப்படி தான் மறந்தேன். எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க. பாடிட்டு இருக்கும் நான் பாடுறேன், நீ இருமா, நீ ஏன் பாடுற, லேட்டாக பாடு, நீ அவங்க தான் பாடுறாங்க, நல்லா பாட முடியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு, சரி பாடு அப்படின்னு. அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடிச்சு, ஏதோ மீத்தேன்னு ஒன்று பாடிச்சு. மிரண்டோம், என்ன நல்லா பாடுது. அப்புறம் தான் சொல்லிச்சு, ஒரு 3 படங்கள் கன்னடத்தில் சிங்கர் சகலகலா வள்ளி
நடிப்பு மட்டும் இல்லை, அவங்க டான்ஸு, பாட்டு, ஃபோட்டோகிராஃப் வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன். அது நடித்தது ரொம்ப அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்குசாமி சார் சொன்னார். பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி கெமி. நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும், இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோல்டன், யுகபாரதி சார், இவங்க 3 பேரும் டைரக்டரும் பண்ணும்போது 3 பேர் காம்பினேஷன் எப்போதுமே தப்பாது. நான் அவர்கிட்ட கேட்பேன், அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா? இல்லை, அவர் தான் அப்படி கேட்குறாரு, அதனால் நான் போடுறேன்னு சொல்கிறாரு. ஷான், நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம். போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம், அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது. அப்புறம் எடிட்டர் அவருக்கு இது, அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜமுருகன், கடைசியாக எங்கள் டைரக்டரு ராஜமுருகன் சொல்லும்போது எல்லாருமே சார் அவர் சைக்கோ அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்னடா சைக்கோன்ட்டாங்க சார், அவர் சைக்கோ ஆச்சு, அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும். கதை கேட்டு 2வது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு வருஷன் சொன்னார். சைக்கோவா அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சி ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க. அவங்க ஒய்ஃபு அப்படி இல்லை, ஓகே, அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. உடனே என்னடா சைக்கோன்றாருன்னு நான் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன். என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி 2வது நாள் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்தார். இவர் நடிக்கிறாரா? 3வது நாளும் பார்த்தேன், நடிக்கிறாரா? அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது என்கிட்ட டக் டக் கதவை தட்டும். என்னோட ரூம் கதவை தட்டினா, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னடா சைக்கோன்னாங்க, இவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம தான் பண்ணணுமா, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்துன்னும்போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். ஏங்க சோமு, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா, கடைசியாக சேர்ந்தவன் இல்லை கேட்பார். அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்கன்னு. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க, அவர் எல்லாமே சோமு எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, சோமு எதுவுமே கேட்கல, நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணது தான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியே சொல்லணும். ரொம்ப இது பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவில் திருத்துறதுக்கு இவர் பாடுபடுறாருன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன். இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசரை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ
எடுத்தாச்சா வீடியோ? பரபரப்பாக இருந்தார். இந்த விழா ரொம்ப அழகாக சிறப்பாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்சியஸாக இருந்தார். டைரக்டர் ராஜ்முருகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். சார், இந்த படத்தை பற்றி பல விஷயங்கள் உங்கள் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம் சார். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ, அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இப்போ அதை நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு. அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் 6-7 மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்டர் வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்டர் வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது ஒரு சிடி கடை இருக்கும். அப்போ வந்து சிடி தான், சிடி பிளேயர். ஒரு பிதாமகன் படம் வாங்குவேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே, திருப்பி வந்து அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது, அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதாமகன் சிடி இருந்தது. அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது, கண்ணன் சார் மூலமாக, விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது, நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது, சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட வந்து இந்த 52 சிடி பிதாமகன் சிடியை வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அமைதியாக இல்லை. ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய, தன் படைப்பு பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்தது, இவ்வளோ தூரம் இருந்தது, இன்றைக்கி அவர் பேசினது. ஏன்னா பாலா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது, பட்டு ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவுடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் சசி சார். ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ ராம்கிட்ட மாரி அசிஸ்டண்ட்டு, டேய் ஒரு பையனை பார்த்தேன்டா, ராமுடைய அசிஸ்டண்ட்டு, அவன் ஒரு விஷயம் சொன்னான், பயங்கரமாக இருந்ததுடா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இந்த குடிக்கிறது, தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாரிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோடனே, இல்லை இப்போ பண்ணுறதில்ல, இன்டர்வலில் இடி விழுந்தா செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாட்டா அந்த பையன். போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாறி எனக்கு கண்ணன் சார் அறிமுகப்படுத்தினார். அப்படி நான் பார்த்த மாறி, அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாறியை பற்றி எனக்கு
மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான். பரியேறும் பெருமாள் படத்தை 4 ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். சார் என்ன சார் இது, என்ன எடுக்கிறாங்க என் பசங்க, என்ன எடுத்துட்டான், என்ன படம் சார் இது, எப்படி எடுத்திருக்கான் சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் வினோத். எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாரி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அதுதான் நிறைய பிரச்சனை. என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாரி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. மாரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது. தேங்க்யூ வெரி மச் மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார், அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது, அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, நிறைய அலட்சியங்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். தேங்க்யூ லிங்குசாமி சார். அதே மாதிரி பிரேம்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் அவரும் சந்தித்ததே இல்லை, இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம். அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் மெய்யழகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அமேசிங். உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி, ஏன்னா அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான், இந்த 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 விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச். ஞானவேலு என்னோட மச்சான், அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்புவதும் அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்புவதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் தொடங்கின வாழ்க்கை. எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன் அவன். வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கடன். அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போணுச்சு. ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக, அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் இருப்பதில் எனக்கு பெருமை. அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை. அதே மாதிரி மில்டன் சாரு மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர், அபாரமான ஒரு மனிதர். அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர். இன்றைக்கு ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற வெங்கடேஷ் சார். ரவிக்குமார், அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர். அவர் உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம். இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம். அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது. ஸோ நான் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார், ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு
ரொம்ப நன்றி சார். இந்த இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் இந்த படம் ஜெயிக்கணும்னு மறுபடி ரொம்ப இயற்கையை வேண்டுவது வந்து அம்பேத்கர்
முக்கியமான விஷயங்கள் இருந்தது, அதை நான் மறந்துட்டேன் சார். இல்லை என்னென்னா எப்போவுமே நம்ம பக்கத்துலேயே நிற்கிறவங்கள நம்ம மறந்துடுவோம், அதுதான் நம்மளோட பிரச்சனை. இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சசி சார் தான். சார் இதை நான் சொல்லாமல், ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் இந்த படம் வந்து ஸ்ட்ரக் ஆகி வேறு சூழல்களில் நின்னும் போது எனக்கு வந்து கூடவே நின்று இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தது, இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டது, இவ்வளவு தூரம் உழைத்து முத்துச்சிற்பியை முன்னிறுத்தியது அப்படின்னு சசி சார் இல்லாமல் இந்த படம் சாத்தியமில்லை. சார் தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஃபோட்டோஸ் ஃபஸ்ட் ஃபோட்டோஸ்